அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து 2007 வருடம் ஏப்ரல் மாதத்தோட எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு யார் நம் கடவுள், யார் கடவுள், ஹூஸ் காட். ஸோ சில காலங்களுக்கு முன்னாடி மார்க்கோ கீஃப் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஸோ எல்லா மார்க்கங்களுமே நம்மளை ஒரே கடவுளுக்கு தான் வந்து வழி நடத்துதா அப்படின்றதான் அவர் கேட்ட கேள்வி. ஸோ இந்த ஆர்டிக்கல் இந்த ஆர்டிக்கலுக்கும் இந்த கேள்விக்குமான காரணமாக என்ன இருந்துச்சுன்னா, பிரசிடெண்ட் புஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கிறிஸ்டியனோ இல்லையோ, இல்லை ஜூடாயிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜூடாயிசம் கிறிஸ்டியானிட்டி சேர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஜூடோ கிறிஸ்டியன்ஸோ நம்ம எல்லாருமே முஸ்லீம்கள் மாதிரி ஒரே கடவுளை தான் நம்ம வணங்குகிறோம். ஸோ எல்லாருமே அதாவது முஸ்லீம் வணங்குற அதே கடவுள், முஸ்லீம்களும் நம்ம வணங்குற அதே கடவுளை தான் வணங்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஸோ இது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்குமே இது பெரிய ஷாக்காக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ கன்சர்வேட்டிவாக இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்குமே இது இதாக தான் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் நம்ம எல்லாருமே ஒரே கடவுளை தான் வணங்குறோம் அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ புஷ் அப்போது அவரோட அரசியல் ஆதாயத்துக்காக அவர் அப்படி சொன்னாரா, இல்லை அவர் நிஜமாலே அவர் மனசில் அப்படி தான் அவர் நினச்சிருந்தாரா ஒரு கடவுள் தான் இருக்கார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது அவருக்கும் அல்லாவுக்குமான விஷயம் அது. ஸோ பார்க்குறவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஸோ ரிச்சர்ட் லேண்ட் அப்படின்றவர் பேப்டிசம் அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸ் லிபர்ட்டி கமிஷனோட தலைவராக அவர் தான் இருக்கார். ஸோ அவர் இதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காங்க, அந்த கடவுள் பேர் ஜெஹோவா. அவரோட பையன்தான் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. அவர் ஆப்ரஹாம் ஐசக் வழி வந்தவர். அவங்களோட அம்மா தான் ஜூவாக இருந்த வர்ஜின் மேரி தான் அவங்களோட அம்மா. ஜீசஸ் தான் எங்களோட பாதுகாப்பு சேவியர் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அதில் ஜீசஸ் தெளிவாக சொல்லியிருக்காரு, அதாவது அவர் மீது நம்பிக்கை கொண்டு தான் கடவுளை போய் அடையணும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்றத அவர் சொல்கிறார். அடுத்து ரெவரண்ட் டெட் ஹாக்கார்ட் அப்படின்றவர் நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் இவாஞ்சலிக்கல் இன் கொலராடோ ஸ்ப்ரிங்ஸ், இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ்லேயே இன்னொரு குரூப்போட தலைவராக அவர் இருக்கார். ஒரு பாஸ்டராகவும் அதோட தலைவராகவும் இருக்கார். கொலராடோ ஸ்ப்ரிங்ஸ்ன்றது அந்த இடத்தோட பேர். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிறிஸ்துவ கடவுள் சுதந்திரத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் செல்வத்தையும் வளத்தையும் ஊக்குவிக்குது. ஆனால் முஸ்லீமுக்கான கடவுள் அதுக்கு ஆப்போசிட்டாக, அதுக்கு எதிர்மறையான வேல்யூஸை தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது இவங்க எல்லாருமே புஷ்ஷு சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இது இவங்க யாருமே அவர் சொன்னதை யாருமே ஒத்துக்கலை. ஸோ அப்போ நம்ம யாரை தான் நம்ம வணங்குறோம் அப்படின்ற கேள்வி திரும்ப வருது. ஸோ இது இப்போது மட்டும் இல்லை, பல காலங்களாகவே மக்களுக்கு நடுவில் இந்த கேள்வி, இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, ஒரு குரூப் ஒரு சமூக மக்கள் வணங்கக்கூடிய கடவுளில் இன்னொருத்தரோ இன்னொரு சமூகமோ ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்கள கொலை செய்கிற அளவுக்கு கூட போயிருக்காங்க. மக்களுக்குள்ளேயும் அதுக்காக செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்டு, மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள சுல்தான்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த காஃபிர்களுக்கு அகேன்ஸ்டாக அவங்க நிறையா பிரச்சாரம்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க யூரோப்போட ராஜாக்களை அப்படி சொல்கிறாங்க. அதே யூரோப்பில் இருக்கிற
அவங்க ஆட்சியாளர்கள் வந்து முஸ்லீம்ஸை வந்து காஃபிர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த இன்ஃபிடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஸோ இது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தோட நம்பிக்கையும் இல்லாதவர் அப்படின்றது தான் அதோட வந்து அர்த்தமாக இருக்குது. அதே வந்து நம்ம டிக்ஷனரியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஃபிடல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, அதுவும் வந்து அதே தான் வந்து சொல்லுது. அவர் வந்து ஒரு காஃபிர், அதாவது ஒரு டிஸ்பிலீவர் அப்படின்னு தான் சொல்லுது. ஒரு பர்ட்டிகுலர் ஒரு மதத்தை, எந்த ஒரு மதத்தையுமே கிறிஸ்டியானிட்டியோ கிறிஸ்துவத்தையோ இல்லை இஸ்லாமியோ ஏற்றுக்காத ஒரு டிஸ்பிலீவரை தான் வந்து இன்ஃபிடல் அப்படின்னு. அது நம்ம டிக்ஷனரியில் போட்டோம் அப்படின்னா காஃபிர் அப்படின்ற வார்த்தையை தான் அது நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து காஃபியர்களை பற்றினது வந்து கிடையாது. இது வந்து நம்ப மறுப்பவர்களை பற்றினது கிடையாது. இது வந்து கடவுளை பற்றினது. யார் நம்ம கடவுள் அப்படின்ற பற்றி தான் நம்ம இதில் வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மிஸ்டர் லேண்டும் ஹேகலும் அவங்க சொன்னதுக்கு என்ன அவங்களுக்கு மறுமொழி, அவங்களுக்கு மக்கள் என்ன கொடுத்தாங்க அப்படின்றதான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட்டோட ஆரம்பத்தை நம்ம வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் ராபர்ட் முரே அப்படின்றவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அதோட டைட்டில் பார்த்தோன்னா அல்லாஹ் டிமோனிக் ஆர் டிவைன், அதாவது அல்லாஹ் இது வந்து ஷைத்தான் சார்ந்ததா இல்லை வந்து தெய்வீகமானதா அப்படின்னா, ஈவல் ஆர் குட் ஆர் பேட், ஈவல் ஆர் குட் அப்படின்ற, ஈவல் ஆர் காட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து டீமன்ஸ்னால் வந்து ஷைத்தான், பேய், பிசாசு மாதிரியா இல்லை வந்து தெய்வீகமானதா அப்படின்ற மாதிரி அவர் அந்த புக்குக்கு தலைப்பு வச்சு அவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, முஸ்லீம்கள் வந்து பைபிளோட கடவுளை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் அவங்க வந்து அரேபியாலேயே வந்து இஸ்லாம் மார்க்கம் வர்றதுக்கு முன்னாடி எந்த மார்க்கம் இருந்துச்சோ, எந்த கடவுளை வணங்கினாங்களோ அவங்கள தான் வந்து இஸ்லாமியர்கள் வணங்குறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, த மூன் காட், நிலவை தான் வந்து முஸ்லீம்கள் வந்து வணங்குறாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு அந்த புக்கில். அதுக்கப்புறமா வந்து இந்த மத்திய கிழக்கு பகுதியிலையும் சரி இல்லை வந்து யூரோப்லேயும் சரி நிறையா ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறப்போ, பர்டிகுலராக பாலஸ்தீன்லாம் பண்ணுறப்போ அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க அப்படின்னா, நிலவை வந்து வழிபடக்கூடிய மக்கள் அங்கே வந்து இருந்திருக்காங்க போல். அவங்க வந்து நிலவை தான் கடவுளாக வந்து வச்சு வழிபட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கும் முன்னாடி உள்ள, ஜீசஸ்க்கும் முன்னாடி உள்ள மக்களாக அவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நிலவை தான் வந்து கடவுளாக வந்து வழிபட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த வளர்பிறையை வந்து இஸ்லாத்துக்கு வந்து சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஸோ எங்கேனாலும் இஸ்லாம் அப்படின்னாலே நம்ம வந்து மெக்கா மதீனா போட்டு அந்த வளர்பிறையும் அந்த கிரெசன்ட் மூன் வந்து இருக்கும். அதனால தான் வந்து அவங்க வந்து நிலவை வணங்குறதுனால தான் அதை வந்து ஒரு சிம்பிளாக வந்து அதை நாளை பின்ன மாறி போயிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதோட தியரி வந்து அவங்க ரொம்ப பெருசாலாம் வந்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. அவங்க வந்து முஸ்லீம்ஸ் வந்து கடவுள் மூணை தான், நிலவை தான் அவங்க வந்து வணங்குறாங்க, இந்த பிரபஞ்சத்தோட ரட்சகர் அவங்க வந்து வணங்கலை அப்படின்ற மாதிரி தான் வந்து அதில் வந்து சொல்லி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிலவை நம்மளோட கடவுளாக வந்து வணங்கலை அப்படின்றது. சூரா 41 வசனம் 37. ஸோ இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் சூரியன் மற்றும் சந்திரனும் அவருடைய சான்றுகள் உள்ளன. ஸோ இது நம்ம வந்து சூரியனுக்கு முன்னாடியோ நிலவுக்கு முன்னாடியோ சிரம் பணிந்து விலகாதீங்க அப்படின்னலாம் நம்மளை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதை படைத்த கடவுளுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து சிரம் பணிந்து விலகணும், நீங்கள் அவரை மட்டும் வணங்கக்கூடியவராக இருந்தா அப்படின்றத நம்மளுக்கு இந்த சூறாவில் அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக சூரா 6 வசனம் 77. ஸோ நிலவு வந்து வந்தப்போ அவர் அதை பார்த்துட்டு, மேபி இது வந்து என்னோடய
கடவுளாக இரட்சகராக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் அது மறைஞ்சு போனப்போ அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அதில் சூரா 6:77 தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அல்லாஹ் என்னை வந்து சரியான பாதையில் வழி நடத்தலை அப்படின்னு சொன்னால் நான் வந்து வழி கேட்டு வந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து நம்ம இதை எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மக்கள் வந்து ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காங்க இல்லையா, முஸ்லீம்கள் வந்து இப்படி, முஸ்லீம்களோட கடவுள் இது தான் அப்படின்ட்டு. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது நீங்கள் சொன்னதெல்லாம் தவறு அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காக நம்ம இதை வந்து பார்க்கல. பட் ஆனால் வந்து நம்ம எதுக்கு இதை வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த குழப்பமே எல்லாருக்குமே வந்து இருக்கே தவிர நம்ம யாரை வணங்கணுன்றது இவங்க யாருக்குமே தெரியுதா, இவங்க யாருக்குமே தெரியல. அதை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம், யார் கடவுள் அப்படின்றத. ஸோ நம்மளுக்கு வார்த்தை ரீதியாக வந்து கடவுள்னால் யார் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து அல்லாவோட ஒவ்வொரு தன்மைகளுக்குமே ஒவ்வொரு வந்து அதோட ரூட் மீனிங் வந்து ஒன்று இருக்குது. ஸோ சில நேரங்களில் நம்ம அதை வந்து அந்த வார்த்தையை நம்ம வந்து சொல்லும் போது, அந்த பேர் சொல்லி அழைக்கும் போது அல்லாவோட முழு தன்மையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஸோ நம்மளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி வளர்க்கப்பட்டது, நம்ம வந்து மற்ற மார்க்கத்தை ஃபாலோ பண்ணவங்க கூடிய நம்ம வந்து பேசக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, உன் கடவுள் பெருசா என் கடவுள் பெருசா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அதை கடவுளை பற்றினது வந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து ஆர்டிக்கிளோட ஆத்தர் வந்து அவர் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கிறிஸ்துவராக கத்தோலிக் இதை ஃபாலோ பண்ணக்கூடியவராக வந்து இருந்திருக்காரு. அப்போ வந்து அவருக்கு என்ன வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நிறத்தில் முடிய வைத்து கொண்டு நீல கலரில் அவங்களோட கண்களை வச்சு, நீல கலர் கண்களுடைய ஒருத்தர் தான் வந்து ஃபோட்டோவில் இருக்கிற ஒருத்தர் தான் கடவுள் அப்படின்றத காமிச்சு தான் அவர் வந்து வளர்ந்துருக்கார். அதை பார்த்து தான் அவர் வந்து வளர்ந்துருக்கார். ஸோ நம்ம டிவிகளில் வந்து பார்க்குறப்போ இவாஞ்சலிஸ்ட் வந்து எப்படி அவங்க வந்து ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது கடவுள் அடையக்கூடிய ஒரே வழி வந்து ஜீசஸ் இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் அதை வந்து ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு வந்து இந்த இவாஞ்சலிஸ்ட் மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து நிறையா டிபேட்ஸ்லலாம் அவர் வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு. அப்போல்லாம் வந்து மக்கள் வந்து எப்படி அவங்களோட கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ட்டா, அடுத்தவங்களோட இதை என்ன சொல்கிறாங்கன்றத கேட்போம் அப்படின்றதுக்காக அங்கே வந்து யாருமே வரல. நம்ம சரியாக தான் இருக்கோம், நம்ம இதை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு தான் அங்கே வந்து எல்லாருமே வந்து வராங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறக்கூடியதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறவர் தான் கடவுள், அதை அடையணுன்னா இதுதான் ஒரே வழி, இதுதான் சரியான வழி அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து மக்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவர் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் அவர் வந்து பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து பார்த்துருக்காரு. ஸோ அப்போ வந்து டோர் பை டோர் போய் மக்கள் வந்து மார்க்கத்தை பற்றி எடுத்து உரைப்பாங்க போல். ஜெஹோவாஸ் விட்னஸ், மோர்மான்ஸ், பேப்டிஸ்ட் இந்த மாதிரி குரூப்பை சேர்ந்த மக்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க போல் இருக்கும். ஸோ அவங்க வந்து கதவை தட்டி இதுதான் வந்து உண்மை, நீங்கள் வந்து ஜீசஸை தான் வந்து நம்பணும், அவரை நம்பினா தான் நீங்கள் வந்து போக முடியும் அப்படின்னு ஒரு குரூப்பு. நீங்கள் வந்து கடவுளை நம்பணும், அவர் தான் வந்து ஜெஹோவா, அவரோட இதுதான் அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களோட கருத்தை வந்து நம்மக்கிட்ட வந்து எடுத்து வச்சுட்டே வந்து இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணால் தான் வந்து இதுதான் கரெக்டு, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் தான் போக முடியும், இல்லைன்னா வந்து நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு எப்போ வந்து தெளிவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அவர் வந்து இஸ்லாத்தை பற்றி படிக்க ஆரம்பிச்சு, ஸோ அவருக்கு வந்து அந்த சுதந்திரம் வந்து அதுலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து அவர் படித்து அவர் என்னென்னு வந்து அவரே வந்து புரிஞ்சிருந்திருக்காரு.
அவர் படிக்கும் போதுமே அவர் வந்து என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, அல்லாவோட கடவுளோட பேர் தான் வந்து அல்லாஹ் அப்படின்னு அவர் வந்து நினச்சிட்டு இருந்திருக்கார். ஸோ அதை பற்றி அவர் வந்து இதை வந்து சரியாக தப்பா இது இப்படி தான் நினைக்கணுமா அப்படின்னா அவர் பெருசாக அவருக்கு வந்து அது அவர் அதுக்கு நான் வந்து கவனம் செலுத்தலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஸோ சப்மிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அவர் வந்து அதுக்கான தெளிவான அர்த்தம் வந்து அவருக்கு புரிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்கிறார். அதாவது ஜீசஸ் வந்து கடவுள் கிடையாது, ஜீசஸ் வந்து கடவுள் கிடையாது, அல்லாஹ் கூட வந்து கடவுள் கிடையாது. கடவுள் வந்து ஸோ இது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தானே தவிர இதெல்லாம் ஆமாம், நம்ம வந்து அல்லாஹ் அப்படின்றது இப்போ அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அல்லான்றது வந்து ஒரு அரபிக் வார்த்தை. ஸோ அதோட டிரான்ஸ்லேட் நம்ம இங்கிலீஷில் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் காட் தான். அப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், காட் இஸ் காட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து நம்ம ஒரு மொழியில் கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கே தவிர அது கடவுள் கிடையாது. நம்ம அல்லான்னு சொல்லிட்டனால நம்ம அல்லாஹ் வந்து வணங்குறோமா அப்படின்ற அர்த்தம் வந்துடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அர்த்தங்கள் தான் அப்படின்னு. ஸோ இதில் நம்ம வந்து ஜீசஸை வந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இணை வைக்கக்கூடிய வந்து விஷயம். அதை வந்து நம்ம நம்மளோட புரிதலில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அல்லாஹ் அப்படின்றது வந்து அரபியில் கடவுள் அப்படின்றத குறிக்குது. ஸோ கடவுள் அது வந்து அல்லாவோட பேர் கிடையாது, அது கடவுளோட பேர் கிடையாது அல்லாஹ் அப்படின்றது. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ குரானில் சொல்லப்படக்கூடிய கடவுள் வந்து யார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ குரானில் இருந்தால் நம்மளுக்கு உண்மையான கடவுள் யார் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ நம்மளோட கடவுள் வந்து ஒரே ஒருத்தர் தான், எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். ஸோ ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்களையும் அவங்களுக்கு ரிச்சுவல்ஸையும் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் கடவுளோட பேரை சொல்லி நினைவு கூர்ந்து அவங்க மீண்டு வர்றதுக்காக. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து கடவுள் வந்து வாழ்வாதாரத்தை கொடுத்ததுக்காகவும் மற்ற எல்லாத்துக்காகவும் எல்லாம் வந்து அவங்களுக்கு அதை வந்து அவங்களுக்கு சொல்லி தராங்க. ஸோ உங்களுடைய கடவுள் வந்து ஒருத்தர் தான், ஒரே கடவுள் தான் அப்படின்னு வந்து ஒருத்தர் தான், அதே சேம் எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்து அவருக்கு மட்டும்தான் வந்து வழிபடணும். நன்னறியாளர்களுக்கு நீங்கள் வந்து நற்செய்தியை வந்து அழிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அவரை கடவுள்னு கூப்பிட்டாலும் சரி, இல்லை மிக்க கருணையாளரே அப்படின்னு கூப்பிட்டாலும் சரி, நீங்கள் எந்த பேர் சொல்லி அவரை கூப்பிட்டாலும் சரி, அழகிய பெயர்கள் அனைத்தும் அவருக்குரியது அப்படின்றத சூரா 17 வசனம் 110 நம்ம வந்து பார்க்குறோம். வசனம் 59 சூரா 59 வசனம் 22. ஸோ அவர் தான் வந்து ஒரே கடவுளாக இருக்கார், அவர் தவிர வேறு கடவுள் இல்லை. அவர் தான் எல்லா ரகசியங்களையும் அறிவிப்புகளையும் அறிந்தவராக இருக்கின்றார், மிக்க கருணையாளர், மிக்க அருளாளர். அவர்தான் ஒரே கடவுளாக இருக்கின்றார், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. அவர்தான் இரட்சகர், புனிதமானவர், அமைதியானவர், நம்பிக்கைக்குரியவர். அவர்தான் வந்து அல்மைட்டி, அவர்தான் வந்து எல்லா சக்தியும் உடையவர், கண்ணியத்திற்குரியவர், புகழுக்குரியவர். எந்த பார்ட்னர்ஸும் இருக்கிறத விட்டுட்டு அவர் தான் அல்லாஹ் தான் வந்து உயர்ந்தவர் அப்படின்றத சூரா 59 வசனம் 23 நம்ம வந்து பார்க்குறோம். அது 24 அவர் தான் ஒரே கடவுள், இந்த படைப்பாளர், ஆரம்ப கர்த்தா, வடிவமைப்பவர், அழகிய பெயர்கள் அனைத்தும் அவருக்குரியது. ஸோ வானங்கள் மற்றும் பூமிகள் எல்லாமே அவரை தான் வந்து துதித்து கொண்டு இருக்கு. அவர் தான் வந்து அல்மைட்டியாக இருக்கார், இந்த ரட்சகர் தான் நம்மளுக்கு வந்து வழங்கக்கூடியவராக அவர் தான் இருக்கார், ஞானமிக்கவராக அவர் தான் இருக்கார், நம்மளுக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டராக அவர் தான் இருக்கார், திட்டமிடுபவராக சிறந்த திட்டமிடுபவராக அவர் தான் இருக்கார் அப்படின்றத சூரா 5 114, அது மட்டும் இல்லாமல் சூரா 22 வசனம் 85, சூரா 3 வசனம் 150, சூரா 3 வசனம் 54 நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தான் கடவுள் தான் வந்து சிறந்த நீதிபதியாக இருக்கார்,
அவர் தான் மன்னிப்பவராக இருக்கார், சிறந்த கணக்கெடுப்பவராக வந்து இருக்கார். ஸோ அவர் தான் வந்து ஒரே கடவுள், ஒன் அண்ட் ஒன்லி காட். சூரா 112 பரிபூர்ணத்துவம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். பிரகடனம் செய்வீராக, அவர்தான் ஒரே ஒரு கடவுள் ஆவார், பரிபூர்ணமான கடவுள். ஒருபோதும் அவர் பெற்றெடுக்கவும் அன்றி அவர் பெறப்பட்டவராகவும் இல்லை. அவருக்கு நிகர் எவரும் இல்லை. சூரா 114 மனிதர்கள். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். கூறுவீராக, மனிதர்களின் இரட்சகரிடம் நான் அடைக்கலம் தேடுகின்றேன். மனிதர்களின் அரசர், மனிதர்களின் தெய்வம், அழிவு சொல்லும் கிசுகிசுப்பவர்களின் தீங்களிலிருந்து. மனிதர்களின் நெஞ்சங்களுக்குள் கிசுகிசுப்பவர்கள், அவர்கள் ஜென்களிலோ அல்லது மனிதர்களிலோ இருந்த போதிலும். ஸோ அந்த ஆத்தர் அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கடந்த சில வருடங்கள் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து அந்த வருடங்கள் இன்னும் என்னை வந்து கடவுளுக்கு நெருக்கமாக தான் வந்து அழைச்சி கொண்டு வந்து போச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நான் இன்னும் வந்து கடவுள் மீது என்னோடய நம்பிக்கை வந்து இன்னும் வந்து வலுப்பட தான் வந்து செஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ எப்போவுமே நான் வந்து கடவுளோட தன்மைகள் மீது நான் வந்து நம்பிக்கையுடையவனாக தான் வந்து நான் வந்து இருந்தேன். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும் போதும் சரி, நம்ம வந்து இதில் இருக்கும் போதும் நம்மளுக்கே வந்து நம்மளுக்கு கூடயே இருந்து கடவுள் நம்மளை வந்து வழி நடத்துகிற மாதிரியான ஃபீல் வந்து நான் அந்த டைமில் தான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ படித்து ஒரு தியரியாக ஒரு புக்கில் வந்து நம்ம வந்து கடவுளை படித்து அவரை வந்து புரிஞ்சதை காட்டிலும் வந்து ஃபிசிக்கலாக நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் வந்து அதை வந்து உணர்றேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ சில வருடங்களாக அவர் அதை உணர்ந்ததுக்கப்புறம் கடவுள் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு புக்கில் படித்த ஒரு இதாக இல்லாமல் நான் வந்து நேரில் நான் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய, என்னால் ஃபீல் பண்ண முடியுது கடவுளை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து அவரோட கஷ்ட காலங்களில் அவர் வந்து நான் வந்து என் மனசில் வந்து ஒரு அமைதியை வந்து நான் வந்து உணர முடிஞ்சிச்சு என்னால். ஸோ நான் வந்து தனியாக இருந்த காலங்கள்லேயும் சரி, நான் ரொம்ப கவலைப்பட்ட இரவுகள்லேயும் சரி, ஸோ என் மனசுக்குள்ளே ஒரு குரல், அதாவது நான் கூடயே இருக்கேன் அப்படின்னு வந்து எனக்கு வந்து அதுக்கு வந்து கேட்டுச்சு. ஸோ நான் இருந்த பயம் சரி, என்கிட்ட இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், என்கிட்ட இருந்த தவறான எண்ணங்கள் எல்லாமே வந்து என்னை விட்டு வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கடவுளோட அந்த சக்தியை நான் வந்து உணர்ந்தேன். ஸோ என்கிட்ட இருந்த அந்த சோர்வையும் கவலையும் ஒரு நம்பிக்கையாக வந்து மாற்றி கொடுத்தது வந்து அந்த கடவுளோட சக்தியை தான் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். ஸோ இது இப்போ நான் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஒரு இதுக்கு வந்துட்டேன், ஒரு நிலைப்பாடுக்கு நான் வந்து வந்துட்டேன். அதாவது இந்த மொத்த பிரபஞ்சமே வந்து கடவுளோட கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம வந்து நன்னறியான பாதையில் நம்ம வந்து இருந்தோம், நன்னறியான மக்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாவோட நம்ம கூட இருக்க தான் நம்மளால் வந்து உணர முடியும், அந்த கம்பேனியன்ஷிப்பை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த உலகம் பார்க்குறதுக்கு இவ்வளோ கடினமாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து அல்லா நம்மளை வந்து கைவிட்டுறல, அவர் வந்து நம்ம கூடயே தான் வந்து இருக்காரு. ஸோ அப்போ வந்து அல்லா கூடயே இருக்காரு அப்படின்னு சொல்கிறத வந்து நான் ஒரு பொருளை மீன் பண்ணுற மாதிரி வந்து அவர் சொல்லலை. அவர் வந்து அதை உணர்ந்து இது பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்மளோட பர்சனாலிட்டியும் வந்து லிமிட்டட் தான். நம்மளால் வந்து எல்லாமே இருக்க முடியாது, எல்லாத்தையும் நம்மளால் வந்து உணர முடியாது. பட் ஆனால் கடவுளுக்கு வந்து அப்படி வந்து கிடையாது, அவருக்கு எந்த லிமிட்டேஷன்ஸுமே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க இல்லையா குரானில் வந்து, உங்களுடைய கடவுள் வந்து
லிவிங் காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து அவர் இங்கேயும் வந்து சொல்கிறாரு. ஸோ கடவுள் வந்து ஒரு நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோ புக்கில் படிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ ஒரு நபர் உங்கள் கூட இருந்து உங்கள் கூட வழி நடத்திட்டு வந்து அவங்க கூட பேசுனா, நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு வந்து பதில் சொல்லலாம். அது மாதிரி தான் கடவுளும் இருக்கார். நம்ம அந்த நிலைக்கு போனால் நம்ம நல்லா உணர முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். ஸோ மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட தான் வந்து உணர்ச்சிகளும் அவர்கிட்ட தான் வந்து எல்லா எண்ணங்களுமே வந்து இருக்குது. ஸோ அவர் வந்து இயங்கக்கூடிய மனித இதயத்திற்கு அவர் வந்து மறுமொழி அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ கடவுள் வந்து மனிதர்களோட பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்கிறாரு அப்படின்னு வந்து மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளால வந்து கடவுளோட மகத்துவத்தை என்றைக்குமே வந்து அளவிடவே வந்து முடியாது. ஸோ இந்த ஒட்டுமொத்த பூமியுமே வந்து தீர்ப்பு நாள் அன்னைக்கு அவரோட ஃபிஸ்டில் வச்சு அவர் வந்து வச்சுருப்பாரு. எல்லா கிட்ட தான் இருக்கும், கடவுள் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அல்லாவோட ரைட் ஹேண்டில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எல்லா புகழும் அவருக்குரியது. ஸோ எந்த பார்ட்னர்ஸும் எந்த துணையும் தேவைப்படுறத விட அவர் வந்து மிகவும் உயர்ந்தவராக இருக்கார். ஸோ அவரை தாண்டி வேறு கடவுள் வந்து கிடையாது. அவர் தான் வந்து என்றென்றும் ஜீவித்திருப்பவராகவும் இட்டர்னல் கிங்காக அவர் தான் வந்து இருக்கார். ஒரு நொடி கவனமின்மையோ இல்லை தூக்கமோ அவரை வந்து பீடிக்காது. வானங்கள் உள்ள எல்லாமே சரி, பூமியில் உள்ள எல்லாமே சரி, எல்லாமே வந்து கடவுளுடையது தான். ஸோ அவரோட நாட்டத்திற்கு இல்லாமல் இங்கே யாருமே அவருக்கு வந்து பரிந்துரை செய்ய முடியாது. அவர் கடந்த காலத்தில் உள்ளதும் எதிர்காலத்தில் உள்ளதும் எல்லாமே அவருக்கு வந்து தெரியும். ஸோ அல்லாஹ் நாடாமல் யாருக்குமே எந்த அறிவுமே வந்து வர்றது கிடையாது. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள எல்லாமே வந்து எல்லாரோட ஆட்சி அதிகாரமே வந்து அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. அது வந்து அவருக்கு ஒருபோதும் கடினமானதாக அவருக்கு வந்து இருந்ததே கிடையாது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ அவர் தான் மிகவும் உயர்ந்தவராகவும் மகத்தானவராகவும் இருக்கின்றார். காட் இஸ் கிரேட். சூரா 2 வசனம் 255. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் வந்து எட்வர்ட் சி.